ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ எம்ஜிஎன் கேகே ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து. கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைன்ட்டு வீடியோ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு தான் கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ கம்பேக் கொடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு T20 சீரீஸ் நமக்கு வரப்போகுது. அதுக்கு ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இந்த ஸ்குவாட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மேபி சாம்பியன்ஸ் டிராஃபியும் பேஸ் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி 3 ODI தான் இருக்குது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு கூட மேபி அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக் போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதே ஸ்குவாட் தான் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சூப்பர் சீரிஸ் வின் பண்ணோம். அதே ஸ்குவாட் தான் இப்பவும் இருக்குது. பட் என்னன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோண வச்சு. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மேட்ச் சரியா பண்ணல. அவருக்கு பதில் ஒரு ருத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இல்லை, அவருக்கு இன்ஜுரி கன்சர்னான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ரியான் பராக் இல்லை, அவருக்கும் இன்ஜுரி கன்சர்ன்ஸானு கரெக்டாக தெரியல. எல்லாமே அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் நீங்க அந்த பிசிசி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க ரியான் பராக், குல்தீப் யாதவ்லாம் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னா இருக்குன்ட்டு. இன்ஜுரி கன்சர்னா இருந்தா அக்செப்டபிள், பட் இல்லாட்டி அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், SSV ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க எல்லாருமே வந்து ஐ திங்க் பிஜிடி ஆடிட்டதுனால அவங்க ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு குட் ஸ்குவாட் தான். பட் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் இங்கிலாந்தை பீட் பண்றதுக்கு, இல்ல இன்னும் பெட்டரா போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா ஸ்குவாட் வைஸ் பார்த்தா? இல்ல ஸ்குவாடா பார்த்தா வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்குவாட் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆக்சுவலா ஜெய்ஸ்வாலுக்கும் பண்டுக்கும் வேணா ரெஸ்ட்னு சொல்லலாம். பட் கில்லுக்கு வந்து டிராப்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து இந்த இடத்துல இந்த T20 ஸ்லாட்ல வந்து அவருக்கு இடம் இல்லை. அப்புறம் ஓப்பனிங் ஸ்டார்ட்ல கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எந்த பிளேயர் இல்லாம இருக்கு. ஓப்பனிங் ஆனா சஞ்சு சாம்சன், அபிஷேக் மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு. ஸோ அவங்களுக்கு அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் ஓப்பனிங் ஆடுறது போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால நம்ம ஒரு ருத்ராஜ் கேகோட வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அந்த ஸ்பாட்ல. பவுலிங் லைனப்பும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரும் கரெக்டாக அந்த ஹர்தீப் சிங், முகமது ஷமி, அப்புறம் அர்ஜுன் சர்மா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. பெருசா அவங்களுக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பவுலர் இல்லை. ஸ்பின்னர் வைஸ் வருண் சக்கரவர்த்தி நல்ல ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ரவி பிஸ்னாய் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் கரெக்டான ஸ்பாட்னு சொல்லலாம். வாஷ் வந்து கம்பேக், அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு டீம்ல. ஓவராலா பார்த்தா டீம்ல இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. பட் இதுவே வந்து ஒரு பர்ஃபெக்டான பெட்டர் டீமா தான் ஸ்குவாட். இருக்கு. கேகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பத்தி? இந்த ஸ்குவாடை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம நிறைய சீரியஸ் லாஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். இந்த ஓடி சீரீஸ் லாஸ் பண்ணோம், டெஸ்ட் சீரீஸ் லாஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே லாஸாக தான் வந்திருக்கு. எக்ஸப்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அந்த T20 சீரீஸ் வின் பண்ணதை தவிர. ஸோ அப்படி பார்க்கும்போது T20ல மேபி அதே ஸ்குவாட்ல போலான்ற மாதிரி தான் போயிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சம். பும்ரா இல்லாதனால சமயம் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபிலே இருப்பாரான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதனால சமிக்கு வந்துட்டு இப்போ T20ல ஒரு 4 overs போடும் போது மேபி அவர் அந்த கம்பேக் கொடுப்பாரு 50 ஓவர் கேம்ன்ற போது அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கு நம்ம இந்தியால உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. 3 ஃபாஸ்ட் பவுலிங்கு சூஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு. ஸோ அவர் கம்பல்சரி 4 ஓவர் போட்டுருவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் சிங்கும் சமியும் பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியா. அப்புறம் 2 ஸ்பின்னரோட ஈஸியா போயிடுவாங்க. ஸோ ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா சாய் சுதர்ஷனும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சாய் சுதர்ஷன் மேபி சான்ஸ் கொடுப்பாங்க T20 ஸ்குவாட்லன்னு சொல்லிட்டு. அவருக்கும் கொடுக்கல, அதே மாதிரி ருத்துக்கும் கொடுக்கல. பார்க்கலாம் இதுக்கு மேல ஃபியூச்சர்ல வர ஏதாச்சும் T20 சீரீஸ்ல அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இல்ல நல்ல ஸ்குவாட் தான். பட் இருந்தாலும் நான் எதை வச்சு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிறேன்னா, இப்போ ரஜத் பட்டிதார் வந்து செம்மையா பண்ணிட்டுக்கிறார் டொமஸ்டிக் சர்க்கிள்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ருத்துராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், ஷுவம் தூபேவும் இல்லை இந்த ஸ்குவாட்ல. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஆல்ரவுண்டர் பேசிக்ல போயிருக்கலாமோ, அந்த பேசிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் என்னன்னா நம்ம இப்போ வந்து நல்லா பேசிடுவோம், டீம் ஸ்குவாட் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு இதுல பெரிய டிசப்பாயின்மெண்ட் தெரியுது 3 பவுலர் தான். ஏன்னா ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, நீங்க ஹர்ஷிப் சிங் 3 பேர் கூட தான் போயிருக்கீங்க. பேக்கப் ஒரு 2 பவுலர் எடுத்துட்டு போயிருக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க அந்த ட்ரெயின் தான் பண்ண போறீங்க. 5 மேட்ச் கண்டினியூ ஆடும் போது யாருக்காவது ஒருத்தர் இன்ஜுரி ஆனா கூட, இல்லை யாரோ ஒருத்தர் இப்ப முகமது ஷமி வந்திருக்காரு, மேபி அவருக்கு செட் ஆக ஒரு 2-3 மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் ஃபார்ம் அவுட்னு தெரிஞ்சா கூட நம்ம வேற ஒரு பவுலர் வச்சு ட்ரை பண்ணிருக்கலாம். என்னன்னா பிரச்சனை, இப்ப நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணும்போது கம்பேர் தன் டெஸ்ட் ஸ்குவாட் இது சூப்பர் ஸ்குவாட்னு சொல்றோம். பட் இங்கிலாந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம அங்க வந்து சொதப்பிட்டோம்னா அப்ப நாமளே திட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நீங்க அபிஷேக் சர்மாவுக்கு சான்ஸ் கொடுப்பீங்க, ஏன் நீங்க வேற பிளேயர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு பார்க்கும்போது
இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஏன்னா லோக்கல் இதுல வந்து நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, இல்லாமல்லாம் இல்ல. நீங்க அபிஷேக் சர்மாவை லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் படம் நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்சனை ட்ரை பண்ணிருக்கலாம். அதை விட ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லை. ஏன்னா சாய் சுதர்சன் நீங்க எல்லாத்துலயும் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ரைட் ஹேண்டரா ஒரு ஓப்பனர் நீங்க போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கே போயிருக்கலாம். அவர் கூட செம்ம செலெக்ஷன். அதை விட்டுட்டு நீங்க ஆல்ரவுண்டருக்கு போனா கூட சிவம் தூபே ட்ரை பண்ணிருக்கலாம் வருவான். இப்ப ஸ்பின் நிறைய இருக்கு. ரவி பிஷ்ணா, இந்த மாதிரி அக்ஷர் பட்டேல், ஸ்பின் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் இவர் வருண் சக்கரவர்த்தின்ட்டு 4-5 ஸ்பின் இருக்குது. நமக்கு ஸ்பின்னுக்கு பஞ்சமே கிடையாது. பட் பாஸ்ட் பவுலிங் வைஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவராலா நம்ம இந்த ஸ்குவாடை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இட்ஸ் அ குட் ஸ்குவாட். பட் இங்கிலாந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாடோட இங்க வந்து நம்மள அடிக்கும் போதுதான் நம்ம அதை பத்தி அதிகமா பேச ஆரம்பிப்போம். ஏன் இவருக்கு பதிலுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் அன்பார்ச்சுனேட் திங் நடக்காம நம்ம ஒருவேளை ஒரு 3-2 இல்ல 2-3 4-1 இந்த மாதிரி வின் பண்ணோம்னா இட்ஸ் அ குட் டீம். பட் ஐ ஹோப் இது ஒரு நல்ல டீமா அமைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்குவாட பேஸ் பண்ணி தான் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துட்டு போறோம். நெக்ஸ்ட் இயர் நமக்கு திரும்ப ஒரு வேர்ல்ட் கப் வரப்போகுது, T20 வேர்ல்ட் கப். ஸோ இப்ப இருந்தே பில்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல டீமும் அமையும். ஸோ அதை கருத்துல வச்சுன்னு இவங்க வந்து கொஞ்சம் பாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இப்ப இருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்குவாடா அமையும் நான் நினைக்கிறேன். இல்ல பாஸ் பவுலர்னு பார்க்கும்போது வெளியே ஆப்ஷன் யாரு இருக்காங்கன்னா ஒரு மயங்க் யாதவ் இருக்காரு. அவரு கூட உள்ள கூட்டு வந்திருக்கலாம். ரெண்டு பெருசா பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட், சிராஜுக்கு ரெஸ்ட். ஸோ அவங்கள தாண்டி பாஸ் பவுலர்னா இல்ல இப்போதைக்கு நிறைய கலீல் அகமது இருக்காரு, நடராஜன் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யாரு துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, சூப்பரா பண்ணாரு. பூவி இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க வந்து 5 மேட்சே ட்ரை பண்ணாதீங்க. நான் 5 மேட்சும் கொடுங்கன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ஒரு பவுலருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவர் நல்லா கிளிக் ஆனா கண்டிப்பா அது ஒரு சூப்பர் வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன ஹர்ஷீப் சிங்கும் உங்க ஸ்குவாட்ல இப்ப இனிமேல் எப்பவும் இருக்க போறாரு. அவர் மிஸ் ஆக போறதில்ல கண்டிப்பா. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவை கம்பீர் போக வரைக்கும் விட போறதில்ல, கம்பீர் இருக்கு ஹர்ஷித் ராணா இருக்க போறாரு. அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 பவுலர் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் அந்த மாதிரி கொடுத்திருந்தா இட்மே யூஸ்ன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். பட் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தா இது நல்ல ஸ்குவாட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தோன்றது எல்லாம் ஒண்ணு ஒரு சாய் சுதர்சன், ஒரு ருத்ராஜ் கைக்வாட் ஸ்குவாட்ல கூட இல்ல அப்படின்னும் போது அது, அதே மாதிரி சிவம் தூபே இவங்கெல்லாம் ஒரு ஸ்குவாட்ல கூட இல்லைன்னும் போது அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இன்கேஸ் அவங்க பிளேயிங் லெவல் இல்லாட்டி ஓகே, பட் ஸ்குவாட்ல இல்லைன்னும் போது அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்குது. பார்க்கலாம் எப்படி சீரிஸ் போகுதுன்னு தெரியல. 22 நமக்கு சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மேட்சும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறோம். இந்த ஸ்குவாட் வந்து இங்கிலாந்தை பீட் பண்ணி கப் அடிச்சா அது ஒரு பயங்கரம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அவங்க கிட்ட சீரிஸ் லாஸ் ஆனதில்லை இந்தியாவில். ஸோ அதை பண்ணுவாங்கன்னு ஐ ஹோப், நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு கிரிக்கெட் வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.